ஹலோ கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா கால் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ரெண்டு பேஜில் ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ பேஜ் 1ல் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் 1 ஆன், கன்வேயர் 1 ஆன் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. சுவிட்ச் 2 ஆன், கன்வேயர் 2 ஆன் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேஜ் 2ல் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் 3 ஆன், கன்வேயர் 3 ஆன் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேஜ் 1 இருக்கிற ப்ரோக்ராம் மட்டும் எனக்கு ரன் ஆகிட்டே இருக்கணும். பேஜ் 2 ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் நான் ஆன் பண்ணிக்கணும். அப்படிங்கிற மாதிரி டைமில் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி யூஸ் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இன்புட் சுவிட்ச் 1 ஆன் ஆகுனா மோட்டார் 1 கன்வேயர் அப்படிங்கிற ஒரு ரன் ஆகணும். இப்போ கால் ஃபங்க்ஷனை ஆக்டிவேட் பண்ணலாம். சுவிட்ச் 2 ஆன் பேஜ், இது ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து செகண்ட் பேஜுக்கு மூவ் ஆகிறதுக்கான ப்ரோக்ராம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த CAPI 1 கால் ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபங்க்ஷன் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். இதுக்கான அட்ரஸிங் பார்த்தீங்கன்னா P0. இது ஒரு மாடலுக்கான கால் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கால் பிங்கிறது பார்த்தீங்கன்னா அது வேறு ஒரு மாடலுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கால் ஃபங்க்ஷன் ஆக்டிவேட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் மோட்டார் ரன் ஆகணும். அதுக்கு ஒரு இன்புட் கொடுக்கணும், ஒரு அவுட்புட் கொடுக்கணும். மோட்டார் 2 ரன் ஆகணும். இது ஃபஸ்ட்டு பேஜ், இதுதான் ஃபஸ்ட்டு பேஜோட ப்ரோக்ராம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு பேஜ் கன்வேயர் 1 கன்வேயர் 2 மோட்டார் 1 மோட்டார் 2 ஆன் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ் க்ளோஸ் பண்ணணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் பாருங்கள். எஃப் என்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபஸ்ட்டு பேஜ் எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபஸ்ட்டு பேஜை நம்ம க்ளோஸ் பண்ணணும். இதுக்கு எந்த அட்ரஸும் கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ் எண்ட் ஆயிரும். இப்போ ஃபஸ்ட்டு பேஜோட ப்ரோக்ராம் முடிஞ்சுது. செகண்ட் பேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் சொல்லியிருக்காங்க. சுவிட்ச் 3 ஆன் பண்ணால் கன்வேயர் 3 மோட்டார் 3 ரன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மோட்டார் 3 ரன் ஆகணும். ஆனால் இது எப்போ ரன் ஆகணும், எப்போ நான் இந்த பேஜ் 2ஓட ப்ரோக்ராம் ஆக்டிவேட் பண்ணுறனோ அப்போ தான் இந்த மோட்டார் 3 ரன் ஆகணும். அப்போனா இதோட P0 இந்த கால் ஃபங்க்ஷனோட அட்ரஸ் இதுக்கு இங்கே நம்ம இன்புட்டாக இங்கே கால் பண்ணணும். P0 அப்படிங்கிறத கால் பண்ணணும். இப்போ செகண்ட் பேஜ், இதுதான் செகண்ட் பேஜ் ஸ்டார்டிங்கு, இது செகண்ட் பேஜ் எண்ட் ஆகுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சப் ரொட்டீன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம இந்த கால் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் இந்த சப் ரொட்டீன் ஃபங்க்ஷனை யூஸ் போட்டு தான் நமக்கு இந்த ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த சப் ரொட்டீனுங்கிறது என்னென்னா, இதுக்கப்புறம் எந்த ப்ரோக்ராம் போட்டாலும் ரன் ஆகாது. சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும், இந்த ரங்கு ஸ்டார்ட் ஆகும், நெக்ஸ்ட் இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும், அடுத்து இது ரன் ஆகும், இது ரன் ஆகும், இது ரன் ஆகும், இது ரன் ஆகும். இதுக்கு அடுத்தது எந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணாலும் ரன் ஆகாது. பாருங்கள், நம்ம கம்பைல் பண்ணி பார்க்கலாம். கம்பைல் இஸ் கம்ப்ளீட்டட்னு வந்துடுச்சு. இப்போ சிமுலேஷன் ஆனில் இருக்குது. கண்ட்ரோல் F4 ஆன்லைன் மோட் ஆன் பண்ணிக்கலாம். மேனுவலாக கூட ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ரன் மோடு வந்துடுச்சு. இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு ப்ரோக்ராம் பேஜ். இப்போ பாருங்கள், சுவிட்ச் 1 ஆன் பண்ணுங்கள், மோட்டார் 1 ஆன் ஆகுது. சுவிட்ச் 2 ஆன் பண்ணுங்கள், மோட்டார் 2 ஆன் ஆகுது. சுவிட்ச் 3 ஆன் பண்ணுங்கள், நமக்கு மோட்டார் 3 ஆன் ஆகாது. ஏன்னா நம்ம இந்த கால் ஃபங்க்ஷன் ஆக்டிவேட் பண்ணலை. இப்போ சைக்கிள் இப்போ தான் இப்படி தான் ரன் ஆகிட்டே இருக்கும்.
சுவிட்ச் 1 ஆன் ஆகும், மோட்டார் 1 ஆன் ஆகும், சுவிட்ச் 2 ஆன் ஆகும், மோட்டார் 2 ரன் ஆகும். இது சுவிட்ச் 3 ஆன் ஆனாலும் மோட்டார் 3 ரன் ஆகாது, அப்படியே ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போ சொல்கிறாங்க, இப்போ வந்து எனக்கு தேவைப்படுது மோட்டார் 3 அந்த ஒரு கன்வேயர் வந்து ஆன் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் மட்டும் நம்ம இந்த பேஜ் 2 வந்து இந்த கால் ஃபங்க்ஷனை ஆக்டிவேட் பண்ணுறோம். இப்போ கால் ஃபங்க்ஷனை ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த அட்ரஸிங் இங்கே இருக்குது. இதோட அட்ரஸிங் இங்கே எங்கே இன்புட்டாக கொடுத்துருக்கிறோமோ அந்த ரங்கு வந்து நமக்கு வந்து இப்போ ஒர்க் ஆகும். இப்போ வந்து சுவிட்ச் 3 ஆன் பண்ணுறோம், மோட்டார் 3 ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த செகண்ட் பேஜ் அந்த கன்வேயர் மட்டும் ஆன் ஆகிட்டே ரன் ஆகிட்டே இருக்குது. இப்போ வந்து இந்த 3மே ரன் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து அந்த கன்வேயர் வந்து ஆஃப் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணுங்கள், ஆஃப் ஆயிரும். அகெயின் ஆன் பண்ணுங்கள், ஆன் ஆகும். ஆஃப் பண்ணுங்கள், ஆஃப் ஆகும். ஆன், மோட்டார் 3 ஆன் ஆகிட்டே இருக்கும். நம்ம தேவைப்படுறப்போ ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஜ் 2 வந்து கட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இது கட் பண்ணுங்கள், அப்போ நமக்கு கட் ஆகாது. மோட்டார் வந்து எந்த ஸ்டேட்டில் கடைசியாக ரன் ஆகிட்டு இருந்துச்சோ அதே ஸ்டேட்டில் தான் நமக்கு மெயின்டைன் ஆகும். நம்ம இன்கேஸ் இதை வந்து கட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நமக்கு எகெயின் இதை ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் தான் கால் ஃபங்க்ஷனை இதை வந்து கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு இப்போ கால் ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணிடணும். டீஆக்டிவேட் பண்ணால் இப்போ வந்து எப்போ போல் மோட்டார் 1 மோட்டார் 2 மட்டும் ஆன் ஆகிட்டே இருக்கும். இது வந்து அப்படியே கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். இதுதான் கைஸ், இந்த மாதிரி கான்செப்டுக்காக தான் இந்த கால் ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது. எப்போ இந்த ஆக்டிவேட் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு இது ஆன் ஆகும். இதை வந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா இதுக்கும் நமக்கு டீஆக்டிவேட் ஆயிரும். இதுதான் கைஸ் இதுக்கான ப்ரோக்ராமிங். ஆஃப் பண்ணிடுங்க, ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டாப் மோடு வாங்க. ஏதாவது டவுட்னா வந்து கேளுங்க கைஸ். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள், டவுட்டே உங்களுக்கு வராது. இது வந்து கால் ஃபங்க்ஷன், இது வந்து சப்ரூட்டின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி சப்ரூட்டின் போட்டு தான் நம்ம க்ளோஸ் பண்ணணும். இது எஃப் எண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ் எண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து செகண்ட் பேஜ் எண்டுக்கு இது நீங்கள் கம்பைல் பண்ணவே இந்த எண்ட் ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் ஆக்டிவேட் ஆகிடும். அதான் கைஸ், நம்ம ரிமைனிங் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம் கைஸ். தேங்க்யூ.